அவள். அம்மா, கவலைப்படாதே. காலம் நமக்கு சாதகமாக இருந்தால் உன்னையும் காப்பாற்றி விடுவோம். ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இருவரும் அவர்களுடன் போர் செய்கிறார்கள். அவர்களுடைய தலையை துண்டித்து எறிந்தாலும் மீண்டும் தலைகள் ஒட்டிக்கொண்டு விடுகின்றன. அவர்களுடைய உயிர்நிலை தெரிந்துவிட்டால் அவர்களை கொன்று உன்னையும் மீட்டுச் செல்ல முடியும் என்றார் மாருதி. ஐயா, இந்த ரகசியத்தை நான் அறிவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அதற்கு சம்மதிப்பீர்களா என்று கேட்டாள் அப்பெண். தாயே, சொல்லம்மா. உன் விருப்பம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமானால் ஆக்ஷேபனை இல்லை என்றார் ஆஞ்சநேயர். ஐயா, ஸ்ரீராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை மணக்க வேண்டும் என்ற சங்கல்பம் கொண்டிருந்த போதுதான் என்னை இந்த அரக்கன் தூக்கி வந்தான். ஸ்ரீராமன் என்னை மணப்பதாக இருந்தால் அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் என்றாள் அவள். சற்று யோசித்தார் ஆஞ்சநேயர். அவளுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதாக இல்லையே. அந்த நேரத்தில் அவர் தந்திரமாக காரியத்தை சாதித்துக் கொள்ள முடிவு செய்தார். அம்மா, உன் கோரிக்கையை நான் நிறைவேற்ற